காசாவில் இனப்படுகொலையே நடக்கவில்லை. அமெரிக்க அதிபர் வெளியிட்ட தகவல். காசாவில் ஹமாஸ் போராளிகளுக்கு எதிரான நடவடிக்கையில் இஸ்ரேலிய படைகள் இனப்படுகொலை செய்யவில்லை என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற யூத அமெரிக்க பாரம்பரிய மத நிகழ்வின் போதே ஜோ பைடன் இதனை கூறியுள்ளார். காசாவில் ஹமாஸ் போராளிகளுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையில் இஸ்ரேலிய படைகள் இனப்படுகொலை செய்யவில்லை. காசாவில் நடப்பது இனப்படுகொலை அல்ல. இனப்படுகொலை நடப்பதாக மேற்கொள்ளப்படும் பிரச்சாரத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்றார். ஹமாஸ் அமைப்பால் பாதிக்கப்பட்ட நாடு இஸ்ரேல். அக்டோபர் 7ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் 1200 பேரை கொன்று நூற்றுக்கணக்கான பிணை கைதிகளை பிடித்துச் சென்றவர்கள் ஹமாஸ் போராளிகள். இஸ்ரேலிய பாதுகாப்புக்கான அமெரிக்காவின் ஆதரவு என்பது இரும்பு கவசத்தை போன்றது. ஹமாஸ் தலைவர் சின்வார் மற்றும் ஹமாஸின் மற்ற கசாப்பு கடைக்காரர்களை வெளியேற்ற நாங்கள் இஸ்ரேலுடன் நிற்கிறோம். ஹமாஸ் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதை செய்ய நாங்கள் இஸ்ரேலுடன் இணைந்து செயல்படுகிறோம். ஹமாஸ் போராளிகளால் பிடிக்கப்பட்டுள்ள நோயுற்ற, வயதான மற்றும் காயமடைந்த இஸ்ரேலிய பிணை கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் நின்று போயுள்ளன. எனினும் அவர்களை விடுவிப்பதற்கான முயற்சியை நான் கைவிட மாட்டேன். அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு செல்வதை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் என தெரிவித்தார். கனேடிய மக்களுக்கு காவல்துறையினர் விடுத்துள்ள எச்சரிக்கை. கனடாவின் ஆன்டாரியோ மாகாணத்தில் பழங்குடியின மக்கள் அதிகம் வாழும் பிரதேசம் ஒன்றில் ஆபத்தான போதை மருந்துகள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி நிசானா வெப் அஸ்கி என்ற பகுதியிலேயே மிகவும் ஆபத்தான போதை மருந்து வகைகள் புழக்கத்தில் அதிக அளவு காணப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மிதமிஞ்சிய போதை மாத்திரை பயன்பாட்டினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவ்வாறான சம்பவங்கள் அதிக அளவில் பதிவாகி வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை சில வகை போதை மருந்துடன் மேலும் சில ரசாயனங்கள் கலக்கப்படுவதால் இவை மேலும் ஆபத்தாக அமையக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பென்டானைல் போன்ற போதை மருந்துகளில் பல்வேறு கலப்படங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அண்மையில் ஆயிரக்கணக்கான கிராம் போதைப் பொருட்கள் ஒன்டாரியோவில் மீட்கப்பட்டதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் நிரந்தர குடியிருப்பாளர்கள் தொடர்பில் வெளியான தகவல். இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் கனடா சுமார் 121,160 நிரந்தர குடியிருப்பாளர்களை வரவேற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி சுமார் 52,720 பேர் ஒன்டாரியோவிலும் 17,745 பேர் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலும் நிரந்தர குடியுரிமையை பெற்றுக் கொண்டுள்ளனர். எனினும் கடந்த ஆண்டில் குறித்த காலப்பகுதிக்குள் சுமார் 1,45,495 பேர் நிரந்தர குடியுரிமையை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கனடாவில் குடியிருப்பவர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் கடந்த 2022ஆம் ஆண்டில் முதல் காலாண்டில் இந்த ஆண்டை விட அதிகளவானோர் நிரந்தர குடியுரிமையை பெற்றுக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் சுமார் 1,35,291 பேருக்கு ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரையான காலப்பகுதிக்குள் நிரந்தர குடியிருப்பாளர்களுக்கான அங்கீகாரம் மற்றும் விசாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் 36,635 பேருக்கு எக்ஸ்பிரஸ் நுழைவு அமைப்பின் கீழ் நிரந்தர குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவின் வெப்பநிலை குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. கனடா ரொரண்டோவில் வெப்பநிலை தொடர்பில் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி ரொரண்டோ மாகாணத்தில் இன்றைய தினம் வெப்பநிலை அதிகரிக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அத்துடன் வெப்பநிலை 27°C அளவில் நிலவும் என கனேடிய சுற்றாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனினும் ஈரப்பதனின் மாற்றத்தால் வெப்பநிலையானது 35°C அளவில் உணரப்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாளைய தினம் வெப்பநிலை அதிகமாக காணப்படும் எனவும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன அகதி முகாம் மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதல். மருத்துவர், ஆசிரியர் உட்பட பலர் பலி. பாலஸ்தீன மேற்கு கரையில் உள்ள ஜெனின் நகரின் அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் ராணுவம் கடுமையான தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் அறுவை சிகிச்சை மருத்துவர் மற்றும் ஆசிரியர் உட்பட 7 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளதாக அல் ஜசீரா தெரிவித்துள்ளது. ஜெனின் நகரில் இயங்கி வரும் ஆயுதமேந்திய குழுக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஹமாஸ், ஃபத்தா, இஸ்லாமிய ஹிஜாத் போன்ற ஆயுத குழுக்கள் நகரில் இயங்கி வருவதாக கூறப்பட்டுள்ளது. உயிரிழந்த மருத்துவர் மற்றும் ஆசிரியர் சேவை நிலையங்களுக்கு செல்லும் போது தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர். நடுவானில் நிலை குலைந்த சிங்கப்பூர் விமானம், பலருக்கு பாதிப்பு. பிரித்தானிய தலைநகர் லண்டனில் இருந்து சிங்கப்பூர் நோக்கி பயணித்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் ஒன்று கொந்தளிப்பான வளிமண்டலத்திற்குள் சிக்கியதால் விமானத்துக்குள்ளே ஒருவர் பலியாகி 30க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர்.
SQ 321 என்ற அடையாள பதிவை கொண்ட இந்த போயிங் ரக விமானம் தாய்லாந்து வான்பரப்பு கண்மையில் கொந்தளிப்பான வளிமண்டலத்துக்குள் சிக்கியுள்ளது. இதன்போது திடீரென ஏற்பட்ட கொந்தளிப்பு காரணமாக விமானம் நிலை குலைந்ததால் உள்ளே இருந்த 211 பயணிகளும் பெரும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்ததுடன் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். இதையடுத்து விமானம் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் உள்ள விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டிருந்தது. பின்னர் விமானத்திலிருந்து காயமடைந்தவர்கள் உடனடியாக பாங்காக் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இளவரசி கேட் மிடில்டன் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இங்கிலாந்து இளவரசி கேட் மிடில்டன் புற்றுநோய் கண்டறியப்பட்ட பின் மீண்டும் பணிக்கு திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயத்தை உறுதி செய்யும் வகையில் இளவரசர் வில்லியம், இளவரசி கேட் தம்பதியர் சமூக ஊடகமான எக்ஸ் தளத்தில் செய்தியொன்றை பகிர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் அறுவை சிகிச்சை ஒன்றுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இளவரசி கேட் பின்னர் வெளியிட்ட காணொலியொன்றில் தனக்கு புற்றுநோய் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்க அவரது ரசிகர்கள், நலன் விரும்பிகள் மற்றும் பிரித்தானிய மக்கள் அதிர்ச்சியடைந்தார்கள். இளவரசி புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தனது மாமனாரான மன்னர் சார்ல்ஸை போலவே சிகிச்சையின் நடுவிலேயே பணிக்கு திரும்ப அவரும் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் வெளியிட்டுள்ள காணொலி ஒன்றில் இருந்து விவசாயிகள், குறிப்பாக பண்ணை வைத்திருக்கும் இளம் விவசாயிகளின் மனநலம் தொடர்பான பணியொன்றிற்காக கேட் தனது கணவரான இளவரசர் வில்லியமுடன் கைகோர்த்துள்ளமை உறுதியாகியுள்ளது.